சென்னையில் இருக்கிற மரீனா பீச்லேருந்து பேசிகிட்ருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம். சரி, நேற்று நான் எஸ்ரா புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கில் நான் ஒன்று கவனித்தேன். அதாவது எல்லா இடத்துலையும் எஸ்ராவின் மீது கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக இருந்ததாம். அதனால் என்னாச்சுன்னா அவருக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடச்சிது. அவர் கரெக்டாக நல்ல ஒரு தரிசனம் அவருக்கு இருந்தது. அந்த தரிசனம் நிறைவேறினது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எல்லா இடத்துலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு, எஸ்ரா அதிகமாக வசனத்தை வாசித்து தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினாராம். அது மாத்திரம் இல்லாமல் ஜனங்களை வசனத்துக்கு நேராக நடத்தினாராம். நாமும் கூட ஆண்டவருடைய வசனத்தை படித்து நான் என்னுடைய சூழ்நிலைக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு வேதத்தை ஒப்பிட்டு அநேக காரியங்களை செய்ய நம் இருதயத்தை பக்குவப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கிற நம் குடும்பத்தினரை, ஃப்ரெண்ட்ஸை கர்த்தருக்குள்ளாக நாம் எஸ்ராவை போல் வழிநடத்தும் போது கர்த்தருடைய பிரசன்னம் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. வேதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.